வணக்கம். மன அழுத்தம் அதிகமாக இருக்கும்போது, மன சோர்வு அதிகமாக இருக்கும்போது, நமக்குள்ள இந்த தைராய்டு கிளாண்டுகள் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஆக்டிவேட் ஆகி சில விஷயங்களை செய்ய தொடங்கும். எப்போ மனசுல பிரச்சனை ஜாஸ்திக்கும் போது எல்லாம் இயல்பா பேசுவாங்கல்ல, மனசு எதுங்கி விம்மி அப்படியே தொண்டையை கவி பிடிச்சி அடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி இயல்பா பார்த்தீங்கன்னா வீட்டில் பேசுறது கேள்விப்பட்டிருப்பீங்க. அது தொண்டையை வறண்டு போச்சுடா, வேதனையை தாங்க முடியாம துக்கம் தொண்டையை அடைச்சிருச்சு அப்படிமா. அந்த தன்மை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த தைராய்டுடைய இயக்கம் தான். இயல்பாகவே அந்த பேச்சுகளுக்குள்ளேயே வந்துடும். அப்பேற்பட்ட விஷயத்தை சரி பண்ணுறதுக்கு நமக்குள்ள ரத்த ஓட்டத்தை சீர்படுத்தி இந்த ஆக்சிஜன் லெவல் எல்லாத்தையுமே குறைச்சிடும். நிர்ணயம் சொல்லக்கூடிய இந்த லிம்ப் நோட்ல ஒரு சக்தி நிலைப்பாடுலாம் குறைக்கக்கூடிய வேலையை செய்யும். இது மன அழுத்தம். அந்த மன அழுத்தத்தை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான முறை தான் உங்களுக்கு நீங்கள் இப்போ பார்க்கக்கூடியது. சரிங்களா? ஆன்டி ஸ்ட்ரெஸ் முற்றா இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இதை தமிழில் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேர முற்றுன்னு சொல்லுவாங்க, இல்லை மன அழுத்தத்தை குறைக்க முற்றுன்னு சொல்லலாம். சரிங்களா? அதிக மன அழுத்தத்தை குறைக்க சொல்லலாம். ஸோ இந்த முற்றை என்ன பண்ணலாம், இப்படி நீங்கள் வச்சுட்டு பிடிச்சிக்கிறீங்க. பிடிச்சிட்டு உங்கள் சோலார் ப்ளக்ஸ் இல்லையா, அந்த சோலார் ப்ளக்ஸ் நெஞ்சுக்குழி பக்கத்தில் வச்சுட்டு கண்களை மூடி மூச்சை உள்ளே இருக்கணும். அப்படியே அந்த முறைகளை தாண்டி சோலார் ப்ளக்ஸை தாண்டி மூச்சு போகிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணி பார்க்கணும், அல்லது அதை கற்பனை பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். இதை ஒரு நாளைக்கு 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் செய்யலாம். எப்போதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி மனச்சோர்வு வருதோ அப்போதெல்லாம் நீங்கள் எளிமையாக செஞ்சுக்கலாம். எப்படி செய்யுதுன்னா ரொம்ப சிம்பிளான விஷயம். சும்மா கை பொறுப்பிடலாம், உள்ளெல்லாம் போட்டு அமுத்தலாம் கூடாது. சும்மா கையில் இப்படி வாங்கி வச்சுக்கிறீங்க. வச்சுட்டு இந்த பகுதி இருக்குல்லையே, இந்த பகுதிகளில் டச் பண்ணிக்கிறீங்க. டச் பண்ணிட்டு இந்த கட்டவல் ரெண்டையுமே இப்படி தொட்டுக்கிறீங்க. லேசாக மென்மையாக தொட்டுக்கிறீங்க. அவ்வளோதான். ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டுலாம் கிடையாது. லேசாக தொட்டுட்டு இப்படியே வைத்து உங்களுடைய கண்களை மூடி அமைதியான முறையில் மூச்சு இழுத்து விட்டுறீங்க. விட்டுட்டு நீங்கள் வச்சுக்கிறீங்க. 5 நிமிஷம் 7 நிமிஷம் உங்களுக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்களே ஒரு 21 மூச்சு அல்லது 27 மூச்சு அந்த மாதிரி நீங்கள் கணக்கு வச்சு மூச்சு எடுத்துக்கிட்டு மெதுவாக கண்களை திறப்பது மாதிரி கைகளை விடுவிச்சு மெதுவாக கைகளை விடுவிச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா லேசாக கைகளை உரசிட்டு இப்படி மெதுவாக கண்களை திறந்து உங்கள் உள்ளகை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த முற்றையை நிறைவு செய்யலாம். சரிங்களா? ஸோ இந்த முற்றையை செய்து நீங்கள் நலமான மனதினை பெற்று உள்ள ஆரோக்கியத்தை பெறுவதற்கு மனம் செம்மையாக இருந்தால் மந்திரம் ஜபிக்க தேவை எப்படி சுகமோ அதே மாதிரி மனம் செம்மையாக இருந்தால் மருந்து மாற்ற கூட தேவையில்லை. மனசு தான் எல்லா விதமான நோயும் எல்லா பிரச்சனையும் கொண்டு வரும். அப்போ அந்த மனசு செயல்படுத்தக்கூடிய இப்படி ஒரு அற்புதமான முற்றை இறைவன் கொடுத்து உங்கள்கிட்ட படிச்சிருக்காரு. அதை நாம் சரி நம்ம கைகள் மூலமாக செய்யக்கூடியது. உடல்ல முடியாதவங்க நம்ம கைகளை வைத்து செய்ய முடியாதவங்களாம் மனசுக்குள்ளேயே நீங்கள் என்ன பண்ணுங்க, கற்பனையாக இது செய்து பாருங்கள். நன்மை எடுப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமா இருக்கும். இது போன்ற முத்திரை மருத்துவத்தை நீங்கள் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு நீங்கள் ஆன்லைன் மூலமாக இருந்தாலும் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் கற்றுக்கலாம். அதுக்கான கட்டண சேவையை செலுத்தி. சரிங்களா? தேவைகள் பயன்படுத்துவீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம தந்தையம். நன்றி, வணக்கம்.